LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. அப்பா இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு 3D மாடலிங் தான் பார்க்க போறோம். ஒரு 3D மாடலிங் செய்யலாம். அதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் ஆட்டு இது நான் பண்றேன். இந்த ரோபோட்டிக் டாக் இது நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. இது நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா இது வந்து சிம்பிள் மட்டும் இல்ல, இது வந்து ரிக்கிங்லாம் நம்ம ஈஸியா பண்ணலாம் இதுல. அதாவது இதை வாக் பண்ணுறது போன்ஸ்லாம் வைக்கும், அது பார்த்தா ரிக்கிங்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஈஸியா பண்ணலாம். அதனால வந்து நான் இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 3D மாடலிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து வெறும் 3D மாடலிங் மட்டும் இல்ல, 3D மாடலிங் பண்ணிட்டு அதை யூவி அன்ராப்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தருவேன். அது தனி டுட்டோரியலா வரும். அப்புறம் ஷேடர்னா இதுக்கு எப்படி நம்ம வந்து ஷேடிங் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் ஒரு தனி டுட்டோரியல். அப்புறம் ரிக்கிங் அனிமேஷன் அப்படி தனித்தனி பார்ட்டா வரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு பிகினர் கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு மாடல் டுட்டோரியல் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு இருக்கு, 4 கால் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு இதுல மொத்தமே. அப்புறம் முகத்துக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி பீஸா பண்ணுவோம். ஒரே ஆப்ஜெக்டா இல்ல, தனித்தனி ஆப்ஜெக்டா பண்ணிட்டு கடைசி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாடி இருக்குல்ல, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க வந்து இப்போ நார்மலா வந்து நான் வந்து இப்படி வச்சு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருனா ஓகே. ஆனா எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு புது கலெக்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் ஒரு இது போடுறேன், கிளாரிட்டி, டெக்ஸ்சர், அப்புறம் இதெல்லாம் நான் வழக்கமா பண்றது. இது டுட்டோரியல்ல சேராது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ரெஃபரன்ஸ் ஒரு கிரியேட் பண்ணிட்டேன். இத வந்து ஃபைல், இம்போர்ட், இமேஜ் ஆஸ் பிளேன்ஸ். இது டிஃபால்ட்டா நிறைய பேருக்கு இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம்னா எடிட், ப்ரிஃபரன்ஸ்ல போங்க. ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு அதுல ஆட் ஆன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இதுல போய் இமேஜ் ஆஸ் பிளேன் ஒன்று இருக்கும். இம்போர்ட் இதை வந்து டிக்க எனேபிள் பண்ணிக்கிட்டு இங்க வந்து சேவ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளேன். இது நீங்க பண்ணும்போது இந்த 3D கர்சர் நடுவுல இருக்கணும். ஓகேங்களா? இம்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளேன் போங்க. நான் ஆல்ரெடி வந்து அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இதுவை நான் இதை வந்து நான் இம்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளேன் கொடுத்தேன். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூ வந்துக்கிறேன். 1 நம்பரை ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும். ஓகே, அதனால என்ன பண்ணேன்னா ரொட்டேட் Z 270 டிகிரி. சாரி, நான் கரெக்டா தான் வச்சிருந்தேன், நான் தான் தப்பா பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது ஃப்ரண்ட் வியூ. இது நான் ரைட் சைடு வியூ வந்து எனக்கு வந்து அதோட டாகோட ரைட் சைடு வியூ வந்து எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? இது ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஃப்ரண்ட் இந்த ரெண்டு தான் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வசதியா இருக்கும். அதனால நான் வந்து எப்படி நான் சூஸ் பண்ற இமேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வாக்கு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு டாக் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. நாயோட ரைட் சைடு இது வந்து நாயோட ஓகே. ஆக்சுவலா இது ரைட் வியூ. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நாயோட லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஓகேங்களா? இது நாயோட தலங்க இருக்கு. நீங்க இப்படி திருப்பினா இது நாய்க்கு ஃப்ரண்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு இது. நீங்க இப்படி 3 பட்டன் அமுக்குனா நாய் வந்து லெஃப்ட் சைடு பார்க்க நிக்கிற மாதிரி பண்ணணும். இது நாய்க்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு அனிமல் பண்றா இருந்தாலும் சரி, இல்ல ஹியூமன் மாடலிங் பண்றா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி ஒரு சூஸ் பண்றாதான் நல்லது. அப்படி ஒரு இப்படிதான் இருக்கு, ரைட் சைடு பக்கம் இருக்கு அப்படின்னா ரொட்டேட் Z 180 டிகிரி கொடுத்தீங்கன்னா அது டர்ன் ஆயிடும். பட் இந்த மாடல் எனக்கு வந்து இப்படிதான் இருக்கணும். எனக்கு வசதி இதுதான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நாம வந்து மாடலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டா ஒரு மாடிஃபையர் நான் போட்டுருவேன். அது எப்படின்னா ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு எடிட் மோடுக்கு வந்துடுறேன். வந்துட்டு கண்ட்ரோல் R பண்ணி ஒரு லூப் கட் ஒன்று போடுறேன். சென்டர்ல போட்டுட்டு எஸ்கேப் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். கண்ட்ரோல் R கொடுக்குறேன். இப்போ இது இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். எஸ்கேப் கொடுத்துறேன். அவ்வளவுதான், அங்க நின்றுடும். இப்போ ஃபேஸ் செலக்ஷன் வந்துட்டு ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்து ஒரு சைடு அப்படியே டெலீட் பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு பாதி தான் இருக்கு. மீதி பாதிக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா மிரர் மாடிஃபையரா நீங்க போட்டு விடலாம். போட்டுட்டு மறக்காம இதையும் எனேபிள் பண்ணுங்க. எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் எனக்கு வந்து மிரர் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ்லயே அது இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா நாம இது வந்துடுறேன். இதுல வந்து மறக்காம நீங்க இந்த டெக்ஸ்சர்ங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட்ல உள்ள அந்த இமேஜ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் வந்து இந்த நாய்க்கு ஒரு நிமிஷம், நான் இந்த நாயோட படத்தை வந்து நான் இப்படி நல்ல மேல ஏற்றி வச்சுக்கிறேன். இந்த கோட் இருக்குல்ல, இதுதான் தரேன். Y
பச்சை கலர் கோடு தான் தரேன். ஸோ அதனால டிஆர்பி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட மாடலிங் குள்ள போறேன், மெஷ்க்குள்ள. ஸோ இதை வந்து நான் பாடி அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட எடிட் மோடுக்கு வந்தாச்சு. பாடி இதை செட் பண்ணி எடிட் மோடு வந்தாச்சு. எல்லாம் செட் பண்ணி ஜி கொடுத்து மேல இப்படி கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல நீங்க இந்த எக்ஸ்ரே மோட்னு ஒன்று இருக்கும், இதை வேணா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கூட நல்லா கிளியரா தெரியும் ஓரளவுக்கு. நான் எஸ் ஜெட்ல எப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எஸ் ஜெட்ல ஸ்கேல் பண்ணிக்கிறேன், எஸ் ஒய்ல எப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இங்க இ கொடுத்து இங்க ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க எப்படி. ஸோ பேசிக் அந்த ஷேப் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அந்த பேசிக் ஷேப்பை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு மறக்காம எக்ஸ்ரே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து மேலே இப்படி கொண்டு வரேன். ஸோ அந்த இடத்துல ஒரு லூப் கட் ஒன்று போடுறேன், கண்ட்ரோல் ஆர் கொடுத்து லூப் கட்டு. இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி தரேன். கொண்டு வரேன், இது எப்படி கொண்டு வந்துக்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே. இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு தப்பா பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட், இங்க ஒரு எக்ஸ்ட்ரூட், அதுக்கப்புறம் இங்க வரைக்கும் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க, மறுபடியும் இங்க வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட். ஓகேங்களா. அப்புறம் இதை செலக்ட் பண்ணுங்க, இது ஜி கொடுத்து கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுங்க, ஜி கொடுத்து ஒய்ல இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ரே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நான் அந்த ஒரு நிமிஷம் நான் ஒரு சின்ன ஒரு இது உங்களோட இமேஜ் இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் இமேஜ், அதை வந்து எக்ஸ் பின்னாடி நல்லா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப், கரெக்டா சதுரமா வருது. ஆனா நம்ம இதுல வந்து முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வக வடிவுல வருது, ரெக்டாங்கிள். அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரண்ட் வியூல வந்துட்டு மறுபடியும் எக்ஸ்ரே வியூல வந்துடுறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன், வெர்டெக்ஸை ஜி கொடுத்து எக்ஸ்ல ஜி கொடுத்து நான் வெர்டெக்ஸை நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு இது ரெடி ஆயிருச்சு. ஓகே. நமக்கு இப்போ இந்த பேசிக் பாடியோட ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் இதுல பண்ணணும் நாம, அதனால நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இதுல வந்து பாடியும் ஒரு காலம் மட்டும் சொல்லி தரேன். இது 4 காலம் சேமா இருக்கனால நீங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சிடலாம். அதனால நீங்க ஒரு இதுவும் பதட்டப்பட வேணாம். இப்போ 4 காலையும் வந்து நம்ம தனித்தனியா பண்ண போறதுல ஒரு கால் மட்டும் தான் பண்ண போறோம். மிச்ச காலம் வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா. ஃபைன். இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்கு, இதுல வந்து ஒரு ஹோல் இருக்கு. இது உள்ளதான் இந்த மோட்டார்ஸ் மூலமா உங்களோட 2 காலும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுலயும் ஹோல் இருக்கு. ஸோ அந்த மோட்டார்ஸ் மூலமா உங்களுக்கு அந்த கால் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கரெக்டா. ஸோ ஹோல் வரக்கூடிய இடம் வந்து இது. இதுல நெக்ஸ்ட் ஒரு பெவல் வேற பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நான் இதை செலக்ட் பண்றேன். பெவல்னா என்ன சொல்லிடுறேன். இப்போ உங்களோட இதுல பாருங்க, பெவல் பண்ணிருக்கு, வளைஞ்சு வருது, கரெக்டா. இதுல வளைஞ்சு வருது இந்த ஏரியாவில். ஸோ அதனால இந்த மேல உள்ள இதை செலக்ட் பண்றேன். அப்புறம் இதையும் செலக்ட் பண்றேன், இதையும் செலக்ட் பண்றேன், இதையும் செலக்ட் பண்றேன். இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் செலக்ட் பண்றேன். போஸ்டான் டைனாமிக்ஸ். ஆக்சுவலா போஸ்டான் டைனாமிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு அவங்க ஒரு ரோபாட்டிக்ஸ் கம்பெனி. ஸோ நிறைய ரோபோட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அதுல வந்து இந்த போஸ்டான் டைனாமிக்ஸ்ங்கிறது வந்து $75,000 இது. இது நம்மளோட வாங்க காசு இல்லை, ஆனா நம்ம பிளெண்டர்ல செய்யலாம் இதை. அதனாலதான் நம்ம இதை
ஓகே, இப்போ இதுல வந்து இது எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணுங்க. அதாவது வெளிப்படையா ஓரத்துல உள்ளக்கூடிய எட்ஜை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. நான் ஏன் இதை செலக்ட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல வளையுது, ஸோ அதனால இந்த இதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நடுவில் உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. காரணம் என்ன, அது வந்து ஒரே ஃபேஸ்ல இருக்கு. பட் இந்த இதெல்லாம் இது வளையுது, ஸோ இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து நடுவில் ஸ்க்ரோல் பண்ற இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அப்படி வரும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து 1 2 தடவை ஸ்க்ரோல் பண்ணி இப்படி வச்சிருங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நடுவில் உள்ளதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. பட் எக்ஸ்ட்ரூட் பண்ணாதீங்க, எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு, உங்க மெனுல காட்டுது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணா ஸ்கேல் பண்ணுங்க, அப்படியே ஸ்கேல் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி ஸ்கேல் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்னா எஸ் எக்ஸ் ஸ்கேல் பண்ணுங்க. ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் டாகோட இதுக்கு வாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணானா இ கொடுத்து உள்ள கொண்டு போங்க. கொண்டு போயாச்சா? ஃபைன். நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா இதுல வந்து இந்த ஏரியாவை வந்து டபுள் பண்ண போறோம். இதை செட் பண்ணுவோம், இதை செட் பண்ணுவோம், இதை செட் பண்ணுவோம், இதை செட் பண்ணுவோம். அடுத்தது இதை செலக்ட் பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சா? ஸோ எத்தனை எட்ஜஸ் செட் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5. இந்த 5 தான் காமிக்கும். ஆக்சுவலா நம்ம 10 செட் பண்ணிருக்கோம். காரணம் என்ன, மிரர்ல இருக்கு, ஸோ அது 5 தான் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து டபுள் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கண்ட்ரோல் பி கொடுத்து கண்ட்ரோல் பி கொடுத்து டபுள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த டாகோட அந்த ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது உள்ள வந்து இந்த இது வைக்கணும். இந்த ஒன்று இருக்குல்ல, ஸோ இது வைக்கணும். இது எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த உடம்புலயே வந்து கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும்ல. இங்க வந்து ஒரு கண்ட்ரோல் நம்ம பாடியை செட் பண்ணிட்டு இது கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. கண்ட்ரோல் ஆர் கொடுத்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு நடுவுல ஒரு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. ஓகே, இப்போ இதுல வந்துட்டு ஸோ உங்க கோடு வந்து இப்படி இருக்கு. இந்த கோடை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா இதுக்கு ஏத்தாப்புல அலைன் பண்ணுங்க. ஓகே, அது அலைன் பண்றது ஈஸி தான். வெர்டெக்ஸ் செலக்ஷன்ல வந்துட்டு இங்க ஒரு ப்ளூ கட் போடுவோம். ஓகே, இங்க என்ன பண்ணலாம்னா இது ஒரு மேல அப்படி அலைன் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்டா அலைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு லூப் கட் இன்னொன்று போடுவோம். ஸோ இந்த லூப் கட் வந்து இன்னொரு ஒரு இந்த மேல உள்ளது. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜி கொடுத்து மேலே போடுவோம். இது அப்படி பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தேவை அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதான் நம்ம பண்றோம் இப்போ. ஓகே, இதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ணிக்கோனா எப்படி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு ப்ளூ கட் போடுறேன். பட் இதுல ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட் கட் போட்டுட்டு இந்த ரூட் கட் அப்படியே நல்லா மூவ் பண்ணி இங்க வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். போடும்போதே கொண்டு வந்துடுறேன். ரூட் கட் போடும்போது போட்டதுக்கு அப்புறம் கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க, அது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ போடும்போது நாங்கள் ரூட் கட் போட்டு கொண்டு வந்துடுறேன். இதை வந்து ஜி கொடுத்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு கம்ப்ளீட்டா அந்த அலைன் பண்ணலாம். ஸோ அலைன்மெண்ட்க்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் செட் பண்ணுங்க. எஸ் Z 0 கொடுத்துருங்க, கரெக்டா ஸ்ட்ரைட் லைன் ஆயிடும். அதே மாதிரி
இதையும் செலக்ட் பண்ணுங்க. SZ0 கொடுத்தீங்கன்னா கரெக்டா மேல் நோக்கி கரெக்டா ஸ்ட்ரைட் அலைன் ஆயிடும். ஓகே, இந்த ஒரு லூப் கட் பண்ணி போடுவோம். சரி, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு G கொடுத்து ஒயில இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு லூப் கட்லாம் போட்டாச்சு. எக்ஸ்ரே மோட்ல வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி எக்ஸ்ரே மோட்ல டிசைன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இதெல்லாம் இந்த பீஸ் நம்ம வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், அந்த இடத்துல மோட்டார் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதுவும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை ரெண்டையும் பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணோம். எப்படி இருக்கும் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிடுவோம். நான் இதில் உங்களுக்கு இந்த வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். 3D வியூவில் இருப்பாங்க. ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அந்த எக்ஸ்ரே நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சைடு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த டாக் எப்படி இருக்கு பாருங்க, உள்ளதான் உள்ள போயிருக்கு கரெக்டா. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இது உள்ள தள்ளி வச்சுக்கணும். இதை இ கொடுத்து உள்ள அப்படி தள்ளி வச்சுக்கணும். நல்லா பாருங்க, இது உள்ள போயிருக்கு பாருங்க. பாத்தீங்களா, உள்ள. அதே மாதிரி நம்ம இதுலயும் நம்ம வந்து உள்ள தள்ளி இருக்கோம். உள்ள இப்படி தள்ளி இருக்கோம். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து இந்த பீஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஃபேஸ் செலக்ஷன் டெலீட். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுவோம். ஃபேஸ் செலக்ஷன் டெலீட். ஒரு நிமிஷம், இது நம்ம இன்னொன்று பண்ணணும். ஆக்சுவலா என்ன சொல்றேன், இது மூணையும் செலக்ட் பண்ணிக்க. இ கொடுத்து எஸ்கேப், எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. ஸ்கேல் பண்ணிக்கங்க. ஸ்கேல் பண்ணிட்டு உள்ள அப்படி கொண்டு போங்க. உள்ள கொண்டு போயிட்டு இப்போ ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து உள்ள கொண்டு போய்க்கங்க. ஃபேஸை ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் நம்ம பெவல் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சைட்ல வச்சு ஒர்க் பண்றதுக்கு. நான் ஒர்க் பண்ணா ப்ராப்பரா இப்படியே நான் ஒர்க் பண்ணிடுவேன் 3D வியூலயே. இதை நான் அந்த 4 எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து லைட்டா இப்படி பெவல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேம் வே சின்ன தப்பு பண்ணிருக்கேன். தப்பு பண்ணாத, கரெக்டா தான் பண்ணிருக்கேன். ரீடு 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 ரீடு. ஓகே, அன்டூ பண்ணது மறுபடியும் ரீடூ பண்ணிடலாம். அதாவது என்னன்னா, நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு மறுபடியும் அன்டூ பண்ணிட்டீங்க, ஆனா கரெக்டா தான் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதை ரீடூ பண்ணிடுவோம் அந்த ஹிஸ்டரியை. ஓகே, இப்போ இதுல வந்து எப்படி வருது, இதுல இதை நம்ம என்ன பண்ணோம், இதை செலக்ட் பண்ணுவோம். இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணா மறுபடியும் இ கொடுத்து உள்ள கொண்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணுவோம். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். மேல உள்ள இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். இப்போ நமக்கு அந்த இது ரெடி ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ்ல வந்து ஒரு 3 சின்ன கேமரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாடியிலும் சின்ன கேமரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, என்னோட எடிட் மோடுக்கே நான் உள்ள போறேன். எடிட் மோட்ல போயிட்டு நான் என்னோட 3D கர்சர் வந்து சென்டர்ல இருக்கு. பட் இந்த சென்டர்ல வேண்டாம். இந்த மிரரை கொஞ்சம் இது வந்து டிசேபிள் பண்ணி பாக்குறது. மிரரை டிசேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேங்களா, இங்க ஒரு முக்கியமான விஷயம், மிரர் பண்ணும்போது நீங்க வந்து புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும், தான் 3D கர்சர் இங்க தான் வைக்கணும். அந்த பக்கம் கொண்டு வைக்க கூடாது. மிரர் பண்ணக்கூடிய இடத்துல எங்க மிரர் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கோ அங்கதான் வைக்கணும். அங்க வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு கியூப் ஒன்று வைக்கணும். ஓகே, இந்த கியூப் நான் வந்து சின்னதாக்கிக்கணும். எப்படி என்ன பண்ணணும், அந்த கியூப் வந்து நல்ல சின்னதாக்கிக்கிறேன்.
ஜி கொடுத்து மேல கொண்டு போயிட்டு கரெக்டா இந்த இடம் இருக்குல்ல உங்களோட ஃபேஸ், இங்கதான் உங்களோட ஃபேஸ் இருக்கு, உங்க ஃபேஸ் சைடுல கொண்டு நீங்க அதை வைக்கணும். பட் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் பண்ணணும். அது உள்ள சின்ன கேமராலாம் இருக்கும், அந்த கேமரா செட்டப்லாம் பண்ணணும். அது எப்படி நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுக்கு உங்களோட அந்த ஒரு நிமிஷம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கரெக்டா இதை நீங்க ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் எக்ஸ், கரெக்டா அந்த ஆங்கிளுக்கு நீங்க ரொட்டேட் பண்ணணும். இது என்ன ஆங்கிள் இருக்கோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அதை இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இது நான் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளிக்கிறேன். ஸோ இதை உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ல மூவ் பண்ண முடியாது, ஒய்ல மூவ் பண்ண முடியாது, ஜெட்லயும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த குளோபல் ஒர்க் ஆகாது, லோக்கல்ல வந்து அதுவும் ஒர்க் ஆகாது. ஆனா அந்த நார்மல்னு ஒண்ணு இருக்கும், அதுல போனீங்கன்னா வச்சுங்களேன் இது வந்து எடிட் மோட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும் அந்த நார்மல்ங்கிறது. ஓகே, ஸோ நார்மலுக்கு வந்துட்டு இந்த ஆரோவை செலக்ட் பண்ணீங்கன்னா அது எந்த ஆங்கிளுக்கு இருக்காமைக்கும் இங்க அப்படியே நீங்க அதை உள்ள விட்டு தள்ளிடலாம். ஓகே, இது நார்மல். இப்போ இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எல் கொடுத்தீங்கன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணலாம். எல் கொடுத்துட்டு இது செலக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் சின்னதா ஸ்கேல் பண்ணணும். அதுக்கும் உங்களோட நார்மலை யூஸ் பண்ணுங்க. எஸ், இது என்ன ஆங்கிள் ப்ளூ கலர் ஜெட் அப்படிதான் எஸ் ஜெட் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் ஆயிடுச்சு. இப்போ எஸ் எக்ஸ் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து இது எஸ் ஒய் இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஒரு எத்தனை இது இருக்கு செக்மெண்ட், 1 2 3. ஸோ நடுவில் ஒன்று போட்டுக்கிறேன், இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஏரியால வந்து நான் இந்த மூணையும் நான் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்றேன். நார்மலே இருக்கட்டும். இதுல இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் வரேன், அல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுங்க, எஸ்கேப் கொடுத்துங்க. இப்போ நல்ல இப்படி ஸ்கேல் பண்ணுங்க, மறுபடியும் இ கொடுத்து உள்ள இப்படி கொண்டு போயிருங்க. அதே தான் இங்கேயும் இ கொடுத்து எஸ்கேப் கொடுங்க. இந்த இண்டிவிஜுவல் ஃபேஸ்ல சிங்கிள் ஃபேஸே போதும் இங்க, ஏன்னா ஒரு இதை ஒன்று தானே இருக்கு, அதனால தான். இப்போ இதை என்ன பண்ணான்னா இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, குளோபலே வச்சுக்கோம். இப்போ இதையும் செலக்ட் பண்ணுங்க. நார்மல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அதை டிசேபிள் பண்ணி குளோபலா மாத்திருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுங்க, இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுங்க, இது உள்ள எல்லாத்தையும் பவுல் பண்ணணும். இப்போ ஸோ இதை நான் எப்படி நம்ம இந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து யூவி அன்ராப் வந்து ப்ராப்பரா தெரியணும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். சரிங்களா? என் டுட்டோரியல்லாம் பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, தப்பு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு காசா கேக்குது யூடியூப், ஒரு சப்ஸ்கிரைபுக்கு 1 ரூபா அப்படின்னு. இல்ல ஃப்ரீ தானே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நானும் யூடியூப்ல பெரிய ஆளாக வேண்டாமா, அதுவும் என்டர்டைன்மெண்ட் பண்ணி இல்லை, உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பெரிய ஆள் ஆகிட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எட்ஜ் வந்திருக்கு. ஓகே, 16 எட்ஜ் வந்திருக்கு. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து டபுள் பண்ணுங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ டபுள் பண்ணியாச்சு. அதுக்கு இந்த டபுள் பண்ண இந்த உங்களோட இதை தூக்கி அப்படியே தூக்கி நீங்க அந்த இடத்துல வச்சிருங்க. இப்போ குளோபல் வந்துருங்க, குளோபல் வந்துட்டு சாரி நார்மல் வந்துருங்க, இதுல மீடியம் பாயிண்ட் வந்துடுறேன். இப்போ குளோபல் வந்துடுறேன். ஸோ இதான் இப்படிதான் குளோபலு நார்மலு குளோபலு நார்மலுன்னு நம்ம நிறைய இதுல ஒர்க் பண்ண வேண்டிய வரும். ஓகே, நார்மல் வந்துருங்க. எக்ஸ்ரே மோடுக்கு வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி குளோபலு ஜிஎக்ஸ். ஓகே, இதை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். காரணம் அதுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், உள்ள வந்து ரொட்டேட் பண்ணிருக்கும் கரெக்டா. ஸோ எல்லா ஆங்கிளையும் கேப்சர் பண்ற மாதிரி. அதனால நார்மல் வியூக்கு வந்துட்டு
இதை வந்து ஒய்யா இருக்குமா, இது பண்ண நார்மல் மாறிடுமா? ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ரொட்டேட்டு எக்ஸ், ரொட்டேட்டு ஒய். ஓகே, இப்போ வந்து நமக்கு கரெக்டா வந்துடுச்சு. நான் எடிட் மோட்ல போய் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, உங்களோட டாகோட ஃபேஸ் கட்லாம் வந்து கரெக்டா வந்துடுச்சு. கரெக்டா வந்துச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கால் வந்து நம்ம இதே மாதிரி இதே கேமரா வந்து நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல வைக்கலாம். இந்த ஏரியா வந்து காப்பி பண்ணி வைக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதே கேமரா இப்படி ஷிஃப்ட் இது எல் கொடுத்து செட் பண்ணுங்க, அப்படியே செட் பண்ணுங்க. இப்போ நீங்க இத ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ரொட்டேட் Z, ரொட்டேட் Y, கரெக்டா ரொட்டேட் X, ரொட்டேட் Z. இந்த எடிட் மோட்ல அந்த ரொட்டேட் பண்றது தான் கஷ்டம். அதனாலதான் ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் மோட்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் மோட்ல இது கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபைன், விட்டுருங்க, அதை நம்ம செஞ்சாச்சு. இதை தூக்கி இப்படியே தூக்கி இந்த பொண்ணு காப்பி பண்ணி இந்த ஏரியாவில் போட்டு வைக்கணும். கீழே அப்படிதான் எனக்கு பாடியை பாருங்க. ஓகே, ஸோ நான் ஆப்ஜெக்ட் மோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பாருங்க, டாக் போஸ்டான் டாகோட அந்த பாடி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதோட கால் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதோட கால் பகுதியை ஸோ இந்த இதில் இருந்து கண்டினியூஸாக இது வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தனி ஆப்ஜெக்டாக போகணும். ஸோ நம்ம பாடி பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் வந்து கர்சர் டு ஷிஃப்டர்ஸ், கர்சர் டு வேர்ல்ட் ஆர்ஜின் பண்ணுறதுங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக நம்ம இதில் யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ நேரம் போயிருக்கு டுட்டோரியல்? 1 2 3. ஓகே, ஸோ இது 3 வந்து ஓகே ஃபைன், கால் தான் பண்ணிடுவோம். டைம் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும்னா, அதனால தான் பார்க்குறேன். டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபைன், நான் இன்னொன்று ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்ம மிரர் மாடிஃபையர் தேவையில்லை, நம்ம ஒன்று தானே பண்ண போகிறோம். ஒன்று பண்ணி நம்ம காப்பி பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த இதை தூக்கி நம்ம மெயின் கலெக்ஷனை போடுவோம். இங்கே வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் மட்டும் தான் இருக்கணும் இந்த இதில், சரிங்களா? ஓகே, இப்போ சைடு வியூக்கு வந்துடுறேன். இதை நான் வந்து ஹைடு பண்ணிடுறேன். இதை ஹைடு பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இதை மேலே கொண்டு வரலாம். இப்போ கொடுத்து மேலே கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வந்துட்டு எஸ் ஷிஃப்ட் Z கொடுங்க. எஸ் ஷிஃப்ட் Z. ஷிஃப்ட் Zனா என்னன்னா, Z தவிர மிச்ச எல்லா ஆங்கிளும் இது வந்து இது பண்ணும். இப்போ இதுல சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், அது நீங்க கொடுங்க. கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆகும். இதுல ரெண்டர் வியூ வந்து 2 வச்சுக்குவோம். பேசஸ் வந்து 97 பேஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த காலோட எல்லாம் வந்து வளைஞ்சு வருதுல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அதுல தான் பண்ண முடியும். அதனால ஸோ இதுல வளைஞ்சு வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்னா நமக்கு இவ்வளவான தேவை. எடிட் மோடுக்கு வந்துடுறேன். எடிட் மோடுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் நான் அந்த கரெக்டான இடத்துல மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடிட் மோட் வந்து ரொட்டேட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் வியூல வந்துட்டு இதை இங்க வரைக்கும் கொண்டு வரேன். இது கரெக்டாக அங்கே வரைக்கும் இருக்கட்டும். இதை வந்து கொண்டு வரலாம்.
நெக்ஸ்ட் இந்த இதை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்துட்டு இந்த இடத்த வச்சுட்டு ரொட்டேட் எக்ஸ் இல்லைன்னா எஸ் ஜெட் இல்ல குளோபல் வியூல கொண்டு வந்து எஸ் ஜெட் 0 கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து கொஞ்சம் மாடலிங் வந்து டிசைன் பண்ண வேண்டி வரும். மூவ்மெண்ட் டூல்ல இருக்கா? ஸ்லோவா ஆரம்பிக்குது. ஜி ஒய் பி அதே மாதிரி இங்கேயும் ஜி ஒய். ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சப்டிவிஷனல் போட்டு ஒர்க் பண்றது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த டூல் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்க ஒரு கண்ட்ரோலர் போட்டு இங்க ஒரு இது போட்டு விடுறேன். கண்ட்ரோலர் ஃபுல்லா போடல, இங்க வரைக்கும் போடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க ஒரு கண்ட்ரோலர் ஒன்று கீழே வரைக்கும் ஃபுல்லா போடல, பட் இங்க வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் என்ன பண்றேன்னா நீங்க அதில் அந்த இதில் பார்த்தா தெரியும், இதில் இந்த பீஸ் மட்டும் தான் இருக்கும், இந்த எல்லோ கலர். அதனால நான் அதை என்ன பண்றேன், இந்த இதில் வந்து இந்த பார்ட் எக்ஸ்ரே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இது 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 இதை வந்து ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இந்த சைடில் உள்ள ஃபேஸ் வேண்டாம், சைடில் உள்ள ஃபேஸ் வேண்டாம், இதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மூவ் கொடுத்தனா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வந்துருக்கு பாருங்க அது. அதே மாதிரி இதுலேயும் வந்து சைடு வியூவில் வரேன், இது மட்டும் தான் வரணும் கரெக்டாக. ஸோ இது மட்டும் தான் வரணும். அதனால இந்த ஏரியா கீழே உள்ள இந்த ஃபேஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும் இதில். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வேணும், அதனால அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஸ்மூத்தை நான் ரிமூவ் பண்ண ஃப்ளாட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இது போட்டால் மட்டும் தான் வரும். இது போடாமே வர வைக்கலாம், பட் கஷ்டம் அது. ஸோ நம்ம இது போட்டால் நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும். இந்த சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டால் நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம காலோட ஒரு பகுதியை வந்து நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நாம இதில் இதை செலக்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். எக்ஸ்ரே மோட் எனேபிள் பண்ணிப்போம். ஜி ஒய் பண்ணுங்க, தூக்க போடுவோம். இப்போ ஓகே, இப்போ நமக்கு கரெக்டான அந்த ஷேப் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து சாலிடிஃபைன் உங்களுக்கு அது டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூடுது. ஸோ இதெல்லாம் ஒன்று வச்சு பார்க்கலாம். ஒன்று வச்சு எவ்வளோ வருது டெக்ஸ் ஃபேஸ் ஓகே, இது இவ்வளோ வைப்போம். ஸோ இதில் வந்து நான் 2 வைக்கல, நான் 1 வச்சுக்கிறேன். நான் 1க்கே எனக்கு வந்து கரெக்டாக இது கிடைச்சிருக்கு. ஸோ இதில் 1 இருக்கட்டும் இதில். ஓகே, நெக்ஸ்ட் இது கொஞ்சம் சாலிடிஃபை பண்ணியாச்சு. ஸோ சாலிடிஃபை பண்ணதுனால எனக்கு வந்து நல்ல சாலிடான ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு எனக்கு. ஆக்சுவலாக நான் இதில் 2 வைக்கலாம், ஆனால் 2 வச்சதுனால என்ன பிரச்சனை, எனக்கு வந்து ஃபேஸ் கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கே வந்து மொத்தமாகவே வந்து நான் கிட்டத்தட்ட 1700 வந்துருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். நம்ம கடைசியாக நான் எதுவும் நான் பண்ணலை, நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இதை. ஏன்னா நான் வந்து மெயினாக லோ பாலி மாடல் தான் அதிகமாக பண்ணுவேன். அதனால தான் ஒரு இதுக்காக நான் வந்து அதிகமாக லோ பாலியை கன்சிடர் பண்ணுறது. ஏன்னா அந்த கேமிங் அதெல்லாம் வந்து அந்த லோ பாலி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் அந்த லோ பாலி அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் கவுண்ட்டுக்கு மேலே போகாமல் நான் பார்த்துக்குவேன் அதை. ஓகே ஃபைன், இப்போ அது 2 இருக்கட்டும், பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், நம்ம பின்னாடி கடைசியில் பார்த்துக்கலாம் இதை.
ஓகே நெக்ஸ்ட் இது வரைக்கும் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு கால் தான் பண்ண போறோம். மிச்ச காலை வந்து அது நம்ம அப்படியே காப்பி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து டுட்டோரியல் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இதுக்கு மேலே கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பாடியை நம்ம செஞ்சுட்டு அதை வந்து யூவி அன்ராப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஒன்று என்னன்னா எப்படி ஒரு கியூபை வந்து ஷேப் பண்ணி கரெக்டா கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் சப் டிவிஷனல் சர்ஃபேஸை வச்சு எப்படி நமக்கு மாடலிங் தேவையான அந்த கர்வ்ஸ் எல்லாம் பண்றதுங்கிறத வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம இந்த போஸ்டான் டாகோட மாடலை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிப்போம். செஞ்சு முடிச்சதை யூவி அன்ராப் பண்றதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சகதுல்லா அப்பா. நன்றி. பாய்.